விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் வானிலை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நாளை நவம்பர் 27 புதன்கிழமை வங்கக்கடல்ல புயல் உருவாக போகிறது. அந்த புயலுக்கு பெங்கால் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட போது. இந்த பெங்கால் புயல் எந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படிங்கிறதா இன்னைக்கு எல்லாருடைய ஒரு கேள்வியும். தமிழகத்துல இன்னைக்கு காலையிலிருந்து படிப்படியாக மழையானது தொடங்கி இருக்கிறது. பரவலாக இன்று தமிழகம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் மழையானது பதிவாயிருக்கிறது. குறிப்பாக பல இடங்கள்ல, குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல 5 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாயிருக்கு. குறிப்பா நம்மளுடைய நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அதன் பிறகாக திருவாரூர், தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள்ல 10 சென்டிமீட்டர் மழையானது பல பகுதிகளில் பதிவாயிருக்கு. அதே போல நம்மளுடைய தமிழக கடலோர பகுதிகளில் கடல் அலையுடைய சீற்றம் என்பதும் கூடுதலாக காணப்படுது. காரணம் என்னவென்றால், நேற்று வரை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வந்த இந்த சுழற்சியானது தொடர்ந்து இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிறது. நாளை புயலாக மாறப்போகுது. இதனுடைய பாதை என்பது எந்த பக்கமா இருக்கு, எந்த பக்கமா கரையை கடக்க போகுதுங்கிறத நான் இப்ப தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப முக்கியமா 2 நாளைக்கு கொடுத்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை இப்ப வரைக்கும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அதை என்ன அவங்க எடுக்கல இந்திய வானிலை மையம். இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் தொடர்கிறது. நாளை மறுநாள் 28 ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் தொடர்கிறது. இப்ப வீடியோ ஆரம்பிக்கலாமா? அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போன்ற வானிலை செய்திகளை நீங்க தினம்தோறும் நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து நம்மளுடைய இலங்கைக்கு தெற்கு புறமாக இருக்கிறது. இலங்கைக்கு தெற்கு புறமாக குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஆம்ப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த திரிகோணமலைக்கு நெருக்கமாக இந்த நிகழ்வு இப்போது இருக்கிறது. நம்மளுடைய இந்திய வானிலை மையம் இது பாத்தீங்கன்னா புயலாக நாளைக்கு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இப்ப நேற்று வரை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வந்தது. இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டது. நாளைக்கு புயலாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இது புயலாக நாளைக்கு மாறி நாளைக்கு 27 28 29 3 நாளைக்கு புயலாகவே இது நகரும் அப்படிங்கிறத அவங்களுடைய வழித்தடம் நம்மளுடைய இந்திய வானிலை மையம் 3 நாளைக்கு இது புயலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது புயலாகவே 3 நாளைக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய நகர்வு எல்லாமே தமிழகத்தை நோக்கி தான் இருக்கிறது. ஆனா எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படின்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லல. ஆனா நம்மளுடைய ஐரோப்பிய மாடல், அதாவது நம்மளுடைய இந்த விண்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ல அந்த சேட்டலைட்ல இருந்து பார்க்கையில அது காட்டக்கூடிய செய்தி என்னன்னா, இது நேராக இப்ப இலங்கைக்கு நெருக்கமாக, திரிகோணமலைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று வடக்கே தொடர்ந்து வடக்கு அதாவது நம்மளுடைய நாகைக்கு நெருக்கமா போகாம வடக்கேயே இருந்து தொடர்ந்து இன்னைக்குதான் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தான் பாத்தீங்கன்னா இதனுடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா நெருக்கமாக சென்னைக்கு நெருக்கமாக சென்னையில கரையை கடந்து போவது போல அதுல காட்டக்கூடிய செய்தி, ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி இதுதான். ஆனா நம்மளுடைய இந்திய வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க நேரா ட்ராக் போட்டிருக்காங்க நம்மளுடைய தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டியே. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்துகிட்டு இருக்கு, இலங்கையிலிருந்து நம்மளுடைய நெருக்கமா வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய சென்னைக்கு நெருக்கமா தான் வரப்போகுது. ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி இது சென்னையில தான் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். அதுல ஏதாவது மாற்றங்கள் நடைபெறுமான்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த மாற்றமும் நடைபெற போறது இல்லை. கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா சென்னைக்கு தான் வரப்போகுது. வேற எந்த ஒரு மாவட்டங்கள்லையும் இது டெல்டா மாவட்டங்கள் வழியா தான் போகாது. உறுதியாக இது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில், அதாவது ஒரு மரக்காணம் பகுதியில், அந்த பகுதியில தான் கரையை கடக்க போகுது. இப்ப கிடையாது. இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 27, 28, 29, 30 வாக்குல தான் கரையை கடக்க போகுது. அப்பதான் இது கரையை நெருங்குது. அதனால பாத்தீங்கன்னா இதனுடைய பாதை என்பது வேற. டிசம்பர் 1 ஆகுது இது கரையை கடக்க. ஆனா இது இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்திய வானிலை மையம் கொடுத்திருக்கக்கூடிய செய்தியில பார்க்கும்போது நாளை பாத்தீங்கன்னா புயலாக மாறுது. நவம்பர் 27, 28, 29 3 நாளும் புயலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமா இருக்க போது. இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்போது நம்மளுடைய இந்திய வானிலை மையம் கொடுத்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே வந்தா தமிழகத்துல டெல்டா மாவட்டங்கள்ல இப்ப பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இன்னும் தீவிரமாகும்.
இது தொடர்ந்து கொஞ்சம் சற்று வடக்கு நோக்கி வடக்கு போய் மறுபடியும் வந்து சென்னைக்கு திரும்பி வந்துச்சுன்னா கொஞ்சம் மழையானது கொஞ்சம் நமக்கு குறைந்து கூட காணப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். ஆனா நம்ம டெல்டால மழை எச்சரிக்கை நம்ம அதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா இன்று நள்ளிரவு முழுவதுமே மழை இருக்கும். இன்று நள்ளிரவு முழுவதும் மழை இருக்கும், நாளைக்கும் மழை இருக்கும். நாளைக்கு இன்றை விட நாளைக்கு மழை வந்து கூடுதலா இருக்கும். சரியா? இந்த நிகழ்வுங்க நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இது வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வடகிழக்கு திசையிலிருந்து நிகழ்வுகள் வந்திருக்கிறது. இது தென்கிழக்கில் இருந்து வருது, தென்கிழக்கு தென்மேற்காக வருகிறது. இப்படி இங்க இருந்து வருது, இலங்கையிலிருந்து வருது. அதனால இலங்கையில இருக்கிறனால அங்க இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் இப்படி உள்ள வருது தமிழகம் ஊடாக. இந்த இதுல வரும்போது நிகழ்வுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப தீவிரமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இதனுடைய காற்று அச்சம் யாரும் தேவையில்லை. கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் வேகத்துல இது கடற்கரையை நெருங்கும் போது இந்த சிஸ்டம், இந்த பெங்கால் புயல் கடற்கரையை நெருங்கும் போது 60-70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசலாம். உறுதியாக இது வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடக்க போகிறது. வேற எங்கேயும் கரையை கடக்காது. நீங்க ஏதாவது போட்டுக்கிட்டு குழம்பிக்க வேணாம், நீங்க நிறைய குழப்பத்துக்கு உள்ளாகாதீங்க. உறுதியாக இது வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடக்க போகிறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். சரியா? அதனால 2 நாள் நமக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய இந்திய வானிலை மையம். இன்று நவம்பர் 26, நாளைக்கு 27ஆம் தேதி நாளைக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் 28ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றுமே வந்து நமக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம். அதுக்கப்புறம் மழை படிப்படியாக குறைவது போல வானிலை படங்கள் அவங்க இந்திய வானிலை மையம் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி அது. ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த லெவலுக்கு தீவிரமாக போகுது, இது புயலாக மாறின பிறகு எந்தெந்த எதை நோக்கி நகர்ந்து வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது புயலாக உருவாக போது உறுதி. ஆனா இதனுடைய பாதை, இதனுடைய வழித்தடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டாவுக்கு நெருக்கமா வந்து டெல்டாக்குள்ள போயிடும், டெல்டா வழியாக கடற்கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போவோம் அப்படின்லாம் கிடையாது. இது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெங்களூர் வழியாக சேலம் வழியாக அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா எங்க போகுது, அரபிக்கடலுக்கு போயிடும். சரியா? இது வந்து அந்த வழியா தான் போய் மங்களூர், அதாவது அந்த கர்நாடகா எல்லையோர கர்நாடகா வழியாவே போகும். கர்நாடகா வழியாவே போயிட்டு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மங்களூர்ல போய் அந்த பக்கம் வந்து அரபிக்கடல்ல இறங்கிடும். அதனால நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். உறுதியாக இது வந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடக்க போகுது. இது கரையை கடக்கும் போது சென்னையில ஒரு பலத்த தீவிரமான மழை இருப்பது போல வானிலை படங்கள் காட்டுது. அதனால நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். நம்மளுடைய இந்திய வானிலை மையம் கொடுத்திருக்கக்கூடிய செய்தியும் அதுதான். அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னும் அது நெருங்க நெருங்க இன்னும் கடலுடைய சீற்றங்கள் ரொம்ப அதிகமாகும், மழையுடைய தீவிரமும் அதிகமாகும். இது ஒரு மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இது ஒரு காற்று, அப்படியே காற்றை கொண்டாந்து குவிச்சு சரியான காற்று அடிச்சு மரங்கிரம்லாம் சாஞ்சு அந்த மாதிரி ஒரு இது இல்லை, மழை தரப்போற நிகழ்வு. இன்னும் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல மழை பெய்யல, ஏரி குளங்கள் நிரம்பல. இந்த நிகழ்வுனால நமக்கு நல்ல மழை கிடைச்சா உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெதர்மேன். பாய். தேங்க்யூ.